ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 11th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.1 தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா 9, 10 முடிச்சோம். அப்புறம் 7, 8 முடிச்சோம். அப்புறம் 5, 6 முடிச்சிட்டோம். ஸோ பேசிக்கா 5 to 10 எல்லா கொஸ்டின்ஸுமே முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man buys a chair for rupees 1500. He wants to sell it at a profit of rupees 250 after making a discount of 100. What is the marked price of the chair? Okay. இதான் மார்க் பிரைஸ் சொல்லுவாங்க. மார்க் பிரைஸ்ல நத்திங் பட் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ வித்வுட் டிஸ்கவுண்ட் சொல்லலாம், பிஃபோர் டிஸ்கவுண்ட் சொல்லலாம். ஸோ மார்க் பிரைஸ் டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மார்க் பிரைஸ் இஸ் நத்திங் பட் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட். பேசிக்கா அவன் கடைக்காரன் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவான், ஒரு ஒரிஜினல் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த ஒரிஜினல் ரேட்டை லைட்டா ஆல்டர் பண்ணுவான். இதான் அந்த ஒரிஜினல் ரேட்டு. செல்லிங் பிரைஸ் வந்து பேசிக்கா ஒரிஜினல் ரேட்ல இருந்து கொஞ்சம் ரூபா கழிச்சுட்டு உங்களுக்கு செல்லிங் பிரைஸ்னு விற்பாங்க. விற்கும் போது ஒரு 10%, 5% அந்த மாதிரி கழிப்பான். அவ்வளவுதான். ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட்லாம் மோஸ்ட்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலா லாபம் நிறைய வரணும்னா இல்லைன்னா சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் பிரைஸே ரொம்ப ஹையா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஏமாத்துவான். ஸோ அப்பனா அல்டிமேட்டா அவனுக்கு லாபம் வர மாதிரி பார்த்துப்பான். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒன்ஸ் மார்க்கெட் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட் சொல்லலாம், இல்லை வித்தவுட் டிஸ்கவுண்ட் கூட சொல்லலாம். வித்தவுட் டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ் இஸ் நத்திங் பட் செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட் ஆர் வித்தவுட் டிஸ்கவுண்ட். ரெண்டு விதமா நீங்க யோசிக்கலாம் இதை பத்தி. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். 2 ways ஆஃப் திங்கிங் அபவுட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ இப்போ மேன் பைஸ் சேர் இப்போ எல்லாத்தையும் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிடலாம். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 1500 rupees 1500. ப்ராஃபிட் வந்து 250. அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட். ஸோ rupees 250 அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. rupees 250. அப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 100. டிஸ்கவுண்ட் 100 rupees. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறான். வாட் இஸ் த மார்க்கெட் பிரைஸ்? ஸோ மார்க்கெட் பிரைஸ் தான் அன்னோன்னு. நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரியுமா? செல்லிங் பிரைஸ் இதுல இருந்து கண்டுபிடிச்சலாம். ஒன்ஸ் உங்களுக்கு காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சலாம். ஒன்ஸ் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்லிங் பிரைஸையும் டிஸ்கவுண்ட் வச்சு நீங்க மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ அதான் ரூட் மேப். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸையும் ப்ராஃபிட்டையும் வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் செல்லிங் பிரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செல்லிங் பிரைஸ்னா என்ன? பேசிக்கா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ செல்லிங் பிரைஸ் இஸ் நத்திங் பட் காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்கன்னா காஸ்ட் பிரைஸ் 1500, ப்ராஃபிட் எவ்வளோ? 250 ரூபா. ஸோ இதை அப்படி எழுதினீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். பேசிக்கா இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? போத் சைட்ஸ் நீங்க 1500 ஆட் பண்ணலாம். எல்ஹெச்எஸ்லயும் நீங்க 1500 ஆட் பண்ணலாம், ஆர்ஹெச்எஸ்லயும் நீங்க 1500 ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் தனியா வந்துடும். எக்ஸ் ஒன்ஸ் தனியா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எஸ்பி எவ்வளோன்னு கிடைச்சிடும். ஸோ இது அடிச்சிடலாம். மைனஸ் 1500 பிளஸ் 1500 0. 250 plus 1500 1750 வரும். So once x equal to 1750 which is nothing but the selling price. So உங்களுக்கு selling price கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம selling price டிஸ்கவுண்ட்டையும் வச்சு நம்ம மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சலாம். மார்க்கெட் பிரைஸ் தானே கேட்குறான். ஸோ அதான். ஸோ மார்க்கெட் பிரைஸ் இஸ் நத்திங் பட் செல்லிங் பிரைஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் இஸ் நத்திங் பட் செல்லிங் பிரைஸ் பிளஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் பிரைஸ் தான் ஒரிஜினலா அவன் ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், ஓரளவு அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு செல்லிங் பிரைஸ். So market price is nothing but selling price plus discount. So market price இப்போ market price unknown. So y known வச்சுக்கிறேன். selling price நமக்கு தெரியும் 1750. டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான்? டிஸ்கவுண்ட் 100 ரூபான்னு கொடுத்துருக்கான். ஸோ 100 rupees. ஸோ market price is nothing but selling price plus discount which is 1750 plus 100 which is nothing but 1850. அவ்வளவுதான். ஸோ இதான் மார்க்கெட் பிரைஸ். ஸோ ஆன்சர் இதான் ஃபார் 11th கொஸ்டின். 11th கொஸ்டினோட ஆன்சர் இதான். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இதை எழுதிடுறேன். 1850 எழுதிடுறேன். 1850 அவ்வளோதான். இதுதான் மார்க்கெட் பிரைஸ். இப்போ நம்ம 12th கொஸ்டின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமுதா மார்க்கெட் ஹர் ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் திக்லஸ் ₹300 per pack. இதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். இந்த இடத்துல மார்க்கெட்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. மார்க்கெட் ஹர் ஹோம் ப்ராடக்ட் ஆஃப் திக்லஸ் 300 per pack but she sold it only for ₹275. ஸோ செல்லிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸோட கம்மியா இருக்கு பாருங்க. ஸோ டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இதுல கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட் வாஸ் த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் பை ஹர் பேக் தான் கேட்கறான். ஸோ நீங்க என்ன பண்ணா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பேசிக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா டேரக்டாவே கிடைச்சிடும். பேசிக்கா மீனிங் தெரியணும். மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா செல்லிங் பிரைஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம், இல்ல செல்லிங் பிரைஸ் வித்தவுட் டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம். அந்த மீனிங் ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்தே நீங்க ஃபார்முலா டெரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். MP = 300. டிஸ்கவுண்ட் நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்கான், அதான் அன்னோன்னு. ஸோ டிஸ்கவுண்ட்னு போட்டுக்கிறேன். Discount is the unknown.
கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். இது வந்து செல்லிங் பிரைஸ் அவ்வளவுதான். ஸோ செல்லிங் பிரைஸ் இஸ் 275. ஸோ எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆக்சுவலா 300 ரூபா அது ஒரு சில ஃபிக்ஸ் பண்றான். ஆனா வந்து 275 அவங்க கொடுத்துறாங்க ப்ராடக்ட்டை. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 300 மைனஸ் 275 தான் வரும். இல்லை நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட், இல்லை டேரக்டா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இது எம்பி ஈக்குவல் 300 நீங்க போடுங்க, எஸ்பி ஈக்குவல் 275 போடுங்க, டிஸ்கவுண்ட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலும் கிடச்சிரும், இல்லை நீங்க லாஜிக் யூஸ் பண்ணாலும் கிடச்சிரும். ஒரிஜினலா 300 ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க, ஆனா கஸ்டமர்ட்ட அவங்க 275 கொடுத்துறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கும்? 300 minus 275, which is nothing but 25 rupees. So discount is nothing but rupees 25. ஸோ இதை ஒழுங்கா எழுதுறேன், சாரி இப்படி எழுத வேண்டாம். 25 rupees தான், பேசிக்கா 25 rupees. நான் சிம்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன், 25 rupees. ஸோ இதான் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க, டிஸ்கவுண்ட். ஆனால் வேற கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை இதே ஓகே தான், டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கவுண்ட் நம்ம கிடச்சிருச்சு, இதெல்லாம் அழைச்சிடுறேன். ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் 25 rupees. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்க லாஜிக் யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் போடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடணும்னா 300 ஈக்குவல் டு 275 பிளஸ் எக்ஸ்ன்னு போடணும். 300 ஈக்குவல் டு 275 பிளஸ் எக்ஸ், ஏன்னா டிஸ்கவுண்ட் தான் அன்னோன்ல. 275 பிளஸ் எக்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்க போத் சைட்ஸ் மைனஸ் 275 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இங்கேயும் மைனஸ் 275 ஆட் பண்ணுங்க, அப்புறம் இங்கேயும் மைனஸ் 275 ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த 275 இந்த 275 கேன்சல் ஆயிரும். 300 minus 275 equal to x, which is nothing but 25 rupees. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 12th கொஸ்டின். ஸோ 12th கொஸ்டின் ஆன்சர் வந்து rupees 25. இப்போ நம்ம வேணா 13th கொஸ்டின் போகலாம். ஓகே 13th கொஸ்டின் போகலாம். 13th கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. Valavan bought 24x for 96 rupees. 4 of them were broken and also he had a loss of rupees 36 on selling them. What is the selling price of 1 egg? ஓகே இது கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா 24 எக் வந்து அவன் 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஸோ 96 ரூபா. இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 எக் இனிஷியலா எவ்வளவு ரூபா? ஸோ இதை நீங்க போத் சைஸ் நீங்க டிவைட் பை 24 போடணும். அப்பதான் உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 எக் கிடைக்கும். LHSலயும் நீங்க டிவைட் பை 24 போடுறீங்க, RHSலயும் டிவைட் பை 24 போடுறீங்க. இப்போ யூ வில் கெட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 எக், விச் இஸ் நத்திங் பட் 96 by 24. அப்போ என்ன வரும்னா rupees 4 வரும். ஏன்னா 24 into 2 48 வரும். 48 into 2 உங்களுக்கு 96 வரும். ஸோ அப்போ 24 into 4 gives you 96. ஸோ அந்த லாஜிக் புரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க டேரக்டா பொறுமையா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 எக்கோட காஸ்ட் வந்து rupees 4 இனிஷியலா வாங்கும் போது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 4 of them are broken. ஸோ இப்போ அவர்கிட்ட 20 எக் தான் இருக்கு, 4 எக் உடஞ்சிருச்சு. ஸோ 20 எக்ஸ் தான் இப்போ ரைட் நவ அவைலபிளா இருக்கு. இப்போ அதுல என்ன ஆச்சுன்னா அண்ட் ஆல்சோ ஹி ஹேட் அ லாஸ் ஆஃப் rupees 36 ஆன் செல்லிங் தம். ஸோ இந்த 96ல இருந்து மைனஸ் 36 போடுங்களா. ஸோ பேசிக்கா காஸ்ட் பிரைஸ் வந்து 96, செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா இதோட மைனஸ் 36 இருக்கும். ஏன்னா காஸ்ட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தன் செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு லாஸ் வரும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு லாஸ் நீங்க எழுதலாம். காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் நத்திங் பட் லாஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் அவன் கொடுத்துட்டான், லாஸ் கொடுத்துட்டான் 36. அப்ப செல்லிங் பிரைஸ் அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஓவரால் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். 20 எக் எவ்வளவு ரூபாய்க்கு வித்தாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணா ஒரு எக்கோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் போட்டுடலாம். லாஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான், 36 கொடுத்துருக்கான். காஸ்ட் பிரைஸ் 96 கொடுத்துருக்கான். செல்லிங் பிரைஸ் அன்னோன். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க இந்த எக்ஸ் தூக்கி இங்க பிளஸ் எக்ஸ் போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. இங்கே ஒரு எக்ஸ் ஆட் பண்ணுங்க, இங்கே ஒரு எக்ஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும் ஃபர்ஸ்ட். நீங்க எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிபிக் அன்னோன் நம்பர் தான், ஒரு வேல்யூ தான், ஒரு ப்ராப்பர் ஹோல் நம்பர் வேல்யூ தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வேரியபிள் ஆட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒன்ஸ் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 36 ஈக்குவல் டு 96 வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மைனஸ் 36 போத் சைட்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் மைனஸ் 36 ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ் ஐசோலேட் ஆயிரும், அதாவது எக்ஸ் தனியா ஆயிரும். 96 minus 36 தான் இந்த எஸ்பியோட வேல்யூ வரும். ஸோ 96 minus 36 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 96 minus 36 6 minus 6 0, 9 minus 16 வரும் பேசிக்கா. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20x, இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20x, ஒரு எக் இல்ல. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20x equal to 60. ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்ணிருக்கான்னா 24x வந்து 96 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதுல 4 எக் உடஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க 20 எக்கு வந்து 60 ரூபாய்க்கு வித்துட்டாரு. ஸோ அதனால என்ன ஆச்சு 36 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் கதை. இப்போ என்ன கேட்கறான்னா வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 எக்னு கேட்கறான். ஸோ இதான் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இதுதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 எக். ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு 20 எக்கு 60 ரூபாய்க்கு வித்தாருன்னா அப்போ ஒரு எக் எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்கான்னு நீங்க கேட்கறான், அவ்வளவுதான். ஸோ 20 எக்ஸோட செல்லிங் பிரைஸ் வந்து 60 rupees. 60. 1 எக்கோட செல்லிங் பிரைஸ் என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதா 1 எக்கோட செல்லிங் பிரைஸ் தான் அன்னோன்னு, நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா போத் சைட்ஸ் டிவைடட் பை 20 போடணும். அப்ப இது 1 ஆயிரும், 1 எக் ஆயிரும். இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 20x by 20
வந்து இது 1, இது ஆக்சுவலா 1 egg தான், ஈக்குவல் டு ருபீஸ் 60/20, விச் இஸ் நத்திங் பட் 3 rupees. ஸோ ஒரு எக்கோட விலை செல்லிங் பிரைஸ் வந்து 3 ரூபாய்க்கு வித்திருக்காரு. 3 ரூபாய்க்கு வித்துட்டாரு. இனிஷியலா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினார் ஒரு எக்கை? 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்புறம் 3 ரூபாய்க்கு வித்துட்டாரு. ஏன்னா நடுவில் என்ன ஆச்சுன்னா 4 எக்கு உடஞ்சு போயிடுச்சு. அதுவும் கொடுத்துட்டான். 4 of them were broken due to some accident வச்சுக்கலாம். ஸோ அதான் நடந்துச்சு. ஸோ பேசிக்கா என்ன ஃபைனலா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணா, அவர் ஒரு ஏக்கை 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு 3 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அதனால தான் இவ்வளவு பெரிய நஷ்டம் அவனுக்கு. 4 ரூபா வந்து காஸ்ட் பிரைஸ், 3 ரூபா வந்து செல்லிங் பிரைஸ். ஹி சோல்ட் இட் ஃபார் 3 rupees. ஸோ அதனால தான் உங்களுக்கு லாஸ் வருது. அது வேற நடுவில் 4 எக் வர உடஞ்சிருச்சு. ஸோ இதான் கன்க்ளூஷன். 4 eggs are broken due to some accident. broken எழுதுனா due to some accident எழுத்தாள். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா, வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg-னா இதான் ₹3. அவ்வளவுதான். ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் ₹3. திஸ் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg. ஓகேவா? ஒரு எக்கோட செல்லிங் பிரைஸ் 1 egg. ஓகே, இது கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் எழுதிடுறேன் இதை. திஸ் இஸ் நத்திங் பட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg. 1 egg-ஓட செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்ஜெக்டிவ் இல்ல அடுத்த வீடியோ நம்ம 14 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எக்ஸைஸ் 3.1 இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 3 கொஸ்டின் இன்னைக்கு வீடியோ முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 14 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.